ஸோ பிரெயின் ஹெவினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பிரெயின் ஹெவினஸ் அப்படின்னா ஏதோ ஒன்று உள்ள ஓடிட்டே இருக்கும் இல்லையா? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு பத்தியோ ஓடிட்டே இருக்கும். ஆனா நீங்க நல்லா அதை கவனிச்சீங்கன்னா என்ன ஓடுதுன்னே நமக்கு தெரியாது. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஓடுச்சு அப்படின்னு யோசிச்சோம்னா தெரியாது. இவ்வளவு நேரம் என்ன ஓடுச்சுன்னா ஐயோ ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சோம் அப்படிங்கிற அந்த இது இருக்காது. ஏன்னா அது நிறைய விஷயத்துல ஓடிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் பார்த்தா சாப்பிட்றத பத்தி ஓடும், திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஓடும், திடீர்னு பார்த்தா வேற ஏதாவது ஒரு விஷயத்த ஓடும். நமக்கு ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு லைன் கிடைக்காது, அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி. ஆனா எதுவுமே நம்மளுக்கு வந்து தேவை உள்ள விஷயமாவே இருக்காது. அது வேற விஷயம். பட் ஆனா இது ஏன் அப்படி நடக்குது? அது வந்து நம்ம எனர்ஜி அப்படியே ட்ரெயின் பண்ணுதுல, நம்ம அப்படியே டயர்ட் ஆயிடுறோம். இட்ஸ் கால்டு பிரெயின் ஹெவினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒய் திஸ் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் அப்படிங்கிற ஒரு ரீசன் தேவைப்படுதுல நமக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, எதுக்கு போட்டு சயின்டிஃபிக் டேர்ம்ஸை போட்டு எழுத்துக்கிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் எடுத்துக்கோங்களேன். ஃபோனில் வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் நேரம் யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க, அப்புறம் இன்ஸ்டாகிராம் போய் பார்க்குறீங்க, அப்புறம் வாட்ஸ்அப்பில் போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேட் பண்ணுறீங்க, அப்புறம் வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் பார்க்குறீங்க, வேற ஏதாவது ஆப் யூஸ் பண்ணுறீங்க, மெசேஜஸ் பார்க்குறீங்க, ஜிபே ஓப்பன் பண்ணுறீங்க, ஸ்நாக்ஸ் வாங்குறீங்க, ஏதோ பண்ணுறீங்க, படத்துக்கு புக் பண்ணுறீங்க, படம் பார்க்குறீங்க, வாட் எவர் இட் மேபி. பட் நீங்கள் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணீங்கல்ல, இப்போ சடனாக திருப்பி நீங்கள் யூடியூப்ல பார்த்த வீடியோக்கே போடுறேன் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக அந்த டேப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஓப்பனாக இருக்க அந்த யூடியூப் டேப்பை கிளிக் பண்ணி உள்ளே போவீங்களா? பட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய டேப்ஸ் அங்கே ஓப்பனில் இருக்கும் இல்லையா? நிறைய டேப்ஸ் அங்கே வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து எந்த டேப்புமே நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்ச நேரம் யூடியூப் பார்த்துருப்போம், அப்புறம் வேற போயிடுவோம். யூடியூப் யூஸ் பண்ணாமல் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்கே பார்த்துக்கிட்டு இருப்போம் ஏதாவது. பட் ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த டேப்ஸ் எல்லாம் ஓப்பன்ல இருக்கிறதுனால சைலண்டா அது வந்து பேட்டரியோட எனர்ஜியை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? பேட்டரியில இருந்து பவர் அது எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா, நாம முடிக்காம வச்சிருக்கிற சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள வந்து அது ஸ்டோர் ஆயிருக்கும். முடிக்கல அப்படிங்கிறது அது நம்மளுடைய கவனத்துல தாண்டி, கவனம் இருக்குங்கிறத தாண்டி ஒரு அவேர்னஸே இல்லாம அது நான் இன்னும் முடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள இருக்கும். நம்ம வந்து அதை நினைக்கலனா கூட அது உள்ள ஓடிட்டே இருக்கும். அடிக்க ஒருக்கா செக் பண்ணிக்கும், நம்ம முடிக்கல அப்படிங்கிறது. இதுதான் அந்த ஃபோன் டேப்போட நீங்க ரிலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏதோ ஒரு ஒர்க் இருக்கு, நான் அதை அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஒரு டேப் அங்கே ஓப்பனாக இருக்கும். வேற ஒரு விஷயத்துக்கு போறேன், அங்கேயும் அதை நான் முடிக்கல, அதையும் நான் வந்து விட்டு வந்துடுறேன். அதாவது இது ஏன் நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னா, டிசிஷன் எடுக்காம இருக்கிறதே ஒரு டிசிஷன் தான் இல்லையா? நான் இந்த டிசிஷன் இப்போ எடுக்கலப்பா, அப்புறமா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். பட் அது அங்கே ஸ்டோர் ஆகும். அது ஒரு லூப்பிங். இந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். அந்த எல்லா டேப்பும் சேர்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு டேப்புக்குள்ள நம்ம எண்ணங்கள் போயிட்டு வரும். இதுக்குள்ள இது என்ன அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இதுக்குள்ள என்ன இது என்ன அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள் ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் லூப்பிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா சாலியன்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி பிரெயின்ல ஒரு பார்ட் இருக்கு. இந்த பார்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, அடிக்கடி உள்ள போய் செக் பண்றது. எப்படி செக் பண்றதுன்னா, அந்த பார்ட் போய் செக் பண்ணாது, எண்ணங்கள் மூலியமா உள்ள போய் பாக்குறது. இருக்கியாப்பா, இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்துடுறது. இதுதான் நம்மள வந்து கான்ஸ்டன்டா ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண விடாம டிஸ்டர்ப் பண்றது. அதுக்கு காரணம் இந்த ஆர்கன் கிடையாது, அது நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்க டேப்ஸ் தான் காரணம். ஸோ நீங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, டிசிஷனை எடுத்துடணும். இதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. 2 நான் சொல்றேன். ஒன்று வந்து 3 சாய்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. 3 சாய்ஸ் மெத்தட் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்க வந்து இப்போ ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னா, சிந்திக்கிறீங்க அப்படின்னா, ஒன்று அதை வந்து செஞ்சிருங்க, இல்லை அப்படின்னா அதை வந்து பாஸ் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா டெலிட் பண்ணிடுங்க. அது பண்ணாதீங்க. ஒன்று பண்ணுங்க, ஒன்று முடிச்சிடுங்க, இல்லை அதை பத்தி யோசிங்க, இல்லை அதை வந்து அப்படியே மறந்துடுங்க. இதை தாண்டி நீங்க வந்து இல்லை அப்புறமா பார்த்துக்கலாம், இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஓப்பன் டேப் தான். ஸோ நீங்க இந்த 3 டிசிஷன்ல ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து முடிச்சிடுங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஆனா இதுதானப்பா எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, செகண்டா வேற மெத்தட் இருக்கு. என்னன்னா 1 minute பிரீத் மெத்தட். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து அந்த ஹெவினஸா தோடுதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க ஷோல்டரை வந்து லூஸ் பண்ணிடுங்க. ஏன் அப்படி லூஸ் பண்றோம் அப்படின்னா, பொதுவா நம்ம நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம டேஞ்சரா இருக்கும், இல்லை ஏதோ ஒரு சாய்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிக்கல்ல இருக்கும் அப்படின்னா, நமக்கு கம்ஃபர்ட்டா இல்லை அப்படிங்கிறதுனாலதான் ஒரு விஷயத்த நம்ம வந்து தள்ளி போடுறோம் இல்லையா? ஒரு விஷயத்த சாய்ஸ் பண்ணணும், ஒரு விஷயத்த நீங்க டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம அதை பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம், அது நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் தான். அந்த டிஸ்கம்ஃபர்ட் நம்ம பிரெயின் நியூரல் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, அது வந்து தப்பா புரிஞ்சுக்குது, நம்ம ஏதோ ஆபத்துல இருக்கோம் அப்படின்னு. இந்த கழுத்து பகுதியை வந்து லூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொன்னேன் அப்படின்னா,
நம்ம உடம்புல இருக்க எல்லா நர்வஸ் சிஸ்டமும், அதாவது எல்லா நர்வ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு போறது வந்து கழுத்து வழியா தான் போகுது இல்லையா? தனியா இப்படி வயர் மாட்டிட்டு போறது இல்லை, எல்லாம் கழுத்து வழியா தான் போகுது. ஸோ இந்த இடத்துல அதாவது இந்த ஸ்பைனல் கார்டும் பிரெயினும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்கு இல்லையா? இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இன்ஃபர்மேஷன் போக 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 அதுவே ரொம்ப டயர்ட்ல இருக்கும். ஸோ நீங்க அதை வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நம்ம எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கோமோ, எப்பெல்லாம் ரொம்ப ஒர்க் பண்றோமோ, அப்ப ஷோல்டர் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் தூக்கி இருக்கும்னு வச்சுக்கோங்க, தூக்கி இருக்கும், இல்ல கொஞ்சம் நெஞ்சு நிமித்திட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும், இல்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த காலத்தால இப்படி நம்ம அடிக்கடி பண்ணுவோம். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஸ்டோர் ஆகும், ப்ரெஷர் ஸ்டோர் ஆகும். நீங்க அதை லூஸ் பண்ணி நல்லா காமா அப்படி தலையை சுத்திட்டு லூஸ் பண்ணிட்டீங்க, நல்லா ஒரு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த ப்ரெஷர் ரிலீஃப் ஆகும். அப்படி ரிலீஃப் ஆகிறதுனால பிரெயின் வந்து கொஞ்சம் காமா ஃபீல் பண்ணும். அப்பா நான் ஜாலியா இருக்கேன்ப்பா அப்படின்னு ஒரு அமைதியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். அந்த 1 மினிட் நீங்க அப்படி பண்ணிட்டு அப்புறமா டெசிஷன் எடுங்க. வெதர் நம்ம இதை பண்ணுவோமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் எடுங்க. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் நியூரோ சயின்ஸ் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ற விஷயமா இருக்குது. ஆனா ஆல்சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்த கவலைப்படுறது, அது வந்து ஒரு சில பர்சனாலிட்டியாவே வச்சிருப்பாங்க. நமக்குள்ளதான் அந்த கவலைப்பட்டுட்டே இருக்கமோ, எப்ப பார்த்தாலும் நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கமோ அப்படிங்கிறது ஒரு பர்சனாலிட்டியாவே இருக்கும். எங்க அம்மாவும் இப்படிதான் எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருப்பாங்க, எங்க பாட்டியும் இப்படிதான் யோசிச்சுட்டே இருப்பாங்க, நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது ட்ரைட்டாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப சில ஃபேமிலில எல்லாம். இது ஏன் நான் சொன்னா, எஸ்பெஷலி எங்க வீட்டுல அப்படிதான் பார்ப்பாங்க. இது நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த கவலைப்படுறது அப்படிங்கறது என்னடா இதை ஸ்டாப் பண்ணவே முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணும். ஏன்னா தேவையில்லாதெல்லாம் கவலைப்படுவோம். நேற்று நடந்து முடிஞ்சதுக்கு இன்னைக்கு நம்ம உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருப்போம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது, அதை பத்தி நம்ம உட்காந்து இப்பயே கவலைப்பட்டுட்டு இருப்போம். இது எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது இப்ப வரைக்கும் தெரியாம இருந்தது. ஆனா இந்த எலி இருக்குல்ல, எலியை வச்சு இந்த நியூரோ சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. என்ன அப்படின்னா, அது பிரெயின்ல 2 சர்க்யூட் கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டுமே அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு சுவிட்ச் என்ன பண்ணுது அப்படின்னா யோசிக்க வைக்கிறது, டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பதட்டத்திலேயே ஆக்டிவா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு எல்லாம். ஏன் அப்படின்னா எலியை வந்து டேஞ்சரஸ் ஒரு பொட்டிக்குள்ள அடைச்சிருவாங்க, அது அங்கேருந்து தப்பிக்கணும். ஸோ அப்போ வந்து அது ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கலாம், கவலைப்பட ஆரம்பிக்கும்ல, அந்த மாதிரி டென்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த சூழல்ல அந்த சுவிட்ச் ஆன் ஆகுது, அதாவது அந்த சர்க்யூட் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அடுத்து இது நார்மலா இருக்கப்போ அந்த பொட்டியில் அடைச்சிக்காம ஒரு பெரிய ஸ்பேஸ்க்குள்ள விட்டதுக்கு அப்புறமா அந்த ஒரு ஆஃப் சுவிட்ச் இருக்கு இல்லையா, அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஆன் சுவிட்ச் அதோட ஒர்க்கை விட்டுருது. அதனாலதான் அது திருப்பி நார்மலா மாறிடுது, நார்மல் பிஹேவியருக்கு வந்துருது. ஸோ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ப்ராப்பர் சர்க்யூட் அவங்க கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆன் சர்க்யூட்டை மட்டுமே ஆன் பண்ணி வச்சுட்டு ஆஃப் சர்க்யூட்டை தூக்கி விட்டுறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, எப்ப பார்த்தாலும் அது கவலையிலே சுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அட்லீஸ்ட் எலிங்களுக்காவது அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எலியில வந்து இந்த ஒரு நியூரான் சர்க்யூட்ஸ் தான் வந்து பிரெயின்ல இருக்க சர்க்யூட்ஸ் தான் அந்த வேலையை பார்க்குது அப்படின்னு. இன்கேஸ் ஃபியூச்சர்ல இப்ப டெவலப் ஆகிட்டு இருக்க ஸ்பீட்ல போச்சு அப்படின்னா, நம்ம ஹியூமன்ஸ்குள்ளேயும் எந்தெந்த சர்க்யூட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரோட கேரக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி, பிரெயின் சர்க்யூட்ஸ் அனலைஸ் பண்ணி, இவங்களுக்கு இந்த சர்க்யூட்ஸ் வந்து அவங்களுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கப்ப ஆன்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா, அதை நம்ம கட் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கவலைப்பட மாட்டோம். நம்ம வரல நம்ம வேலையை ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சயின்ஸ் ரிலேட்டடா, எஸ்பெஷலி நியூரோ சயின்ஸா நம்ம வாழ்க்கைக்கு அது அடிப்படை தேவையும் கூட. அதோட தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ see you next time. டாடா, பை.